வணக்கம். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ ஃபீட்டல் மூவ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபீட்டல் மூவ்மெண்ட் எனக்கு எப்போ தெரியும் டாக்டர்? செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் ஆகுது. இன்னுமே எனக்கு மூவ்மெண்ட்டே தெரியல அப்படின்னு நிறையா பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. முதல் மூவ்மெண்ட் எப்போ தெரியும்? அது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னா 20 to 21 வீக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு டிக் மாதிரி, ஒரு ஃப்ளிக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அது கவனித்து நம்ம பார்க்குறம்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சி போது ஒரு 2 வீக்ஸ் நம்மளுக்கு ஏர்லியாக தெரியும். பட் 20 வீக்ஸ்க்கு மேலே தான் நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் தெரியவே ஆரம்பிக்கும். செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்லலாம் கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி இந்த மூமெண்ட்ஸ் வந்து 6th மந்த்து, 7th மந்த்லலாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பட் 9th மந்த்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த மூவ்மெண்ட் ஆகிற ஸ்பேஸ் கம்மியாகும். ஸோ எனக்கு 6th மந்த் மாதிரி எனக்கு மூவ்மெண்ட் தெரியல அப்படின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேபியும் கொஞ்சம் ஸ்லீப் எடுத்துட்டு மூவ்மெண்ட் பண்ணும். உங்களோட மூவ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, எப்பவும் தெரிகிற மாதிரி இல்லை டாக்டர், எனக்கு கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் உடனே பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த சின்ன சின்ன ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் சார்ட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீட்டல் மூமெண்ட்டை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.